ராகு கேது தோஷம் லக்கணத்துக்கு 1 2 7 8 ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ராகு, அதாவது அவருக்கோ அவருடைய குடும்பத்துக்கு, ஏன்னா 2ஆம் இடம் என்பது தனம் குடும்ப வாக்கு, 7ஆம் இடம் என்பது கலத்திரம், 8ஆம் இடம் என்பது மாற்றம். இந்த இடத்திலே ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொன்னாலும் ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகங்கள் இல்லை. ஏன்னு கேட்டால் அது 180 டிகிரியில் போட்டு இந்த லக்கணத்தை எங்கே போட்டிங்கனாலும் லக்கணத்தையோ லக்கணத்தின் 2ஆம் இடத்தையோ அவை பார்வையிடும். அப்போ ராகு கேது தோஷம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு கேது சுயபலம் இல்லாத பொழுது ரெண்டும் ஒரே தோஷமாக கொடுக்க. ராகு சுயபலம் இல்லைன்னா ராகு தோஷம், கேது சுயபலம் இல்லைன்னா கேது தோஷம். ரெண்டும் சுயபலம் இல்லைன்னா தான் ராகு கேது தோஷம். அப்போ இந்த ராகு கேது எங்கே இருக்குது என்பதை காட்டிலும் அவர்கள் சுயபலத்துடன் இருக்கிறார்களா? அப்போ ராகு சுயபலமாக இருந்து கேது சுயபலமாக இல்லைன்னா கேது மட்டும்தான் தோஷம். ராகு சுயபலமாக இருந்து கேது சுயபலம் இல்லைன்னா கேதுனுடைய பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும். அது எந்த இடத்துல இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, அதெல்லாம் கணக்கு. அப்போ இந்த ராகுகே தோஷம் என்பது அதன் சுயபலத்தில் தான் இருக்குதோ வழியே ஜாதகத்தில் இல்லை என்பது, அந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து.